நம்ம டேஸ்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸ் கேண்டி. இந்த 90s கிட் கேண்டி வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது. அதனால நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கம்மர்கட்டு, தேங்காய் மிட்டாய், வாட்டர்மெலன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் சீரக மிட்டாய், இப்போ வருதுல பாப்பிங் கேண்டி, அது அப்போ உள்ள வெர்ஷன். இது ரொம்ப ஃபேமஸான மம்மி டாடி மிட்டாய். இப்படி பார்த்தீங்கன்னா மம்மி இருப்பாங்க, அதை அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேடி இருப்பாங்க. இது மம்மி டாடி கேண்டி. இது அப்போ உள்ள பால்கோவா வருதுல்ல, அப்போ குட்டி குட்டியாக பால்கோவா போடுவாங்க. இதை வந்து இந்த மில்கி பார் டேஸ்ட்லேயும் இருக்கும். இதுதான் குருவி ரொட்டி, குருவி ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து பெல் ஷேப்பு, எல்லா அனிமல் ஷேப்பு எல்லாமே இருக்கும். இது மிளகாய் மிட்டாய். இதுதான் பஞ்சு மிட்டாய் இருக்கும்ல, பஞ்சு மிட்டாயை வந்து இப்படி கேண்டி மாதிரி போடுவாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் மிட்டாய். இது வந்து சிகரெட் மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கேண்டி மட்டும்தான். நம்மலாம் இதை வச்சு விளையாண்டுருப்போம், ஸ்மோக் பண்ணுற மாதிரி விளையாடிட்டு கடிச்சு சாப்பிடுவோம். இது வந்து இந்த கேண்டி பேன் கேண்டின்னு சொல்லுவாங்க, பாக்கு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. பாக்கு மிட்டாய் டேஸ்ட்டில் இருக்கும், வாசம் பாக்கு மாதிரி நல்லா வாய் மணக்கும். நம்மளுக்கு இதை போட்டுட்டு எல்லோரும் ஊதுவோம், நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ இருக்க போலோ, அதே தான் சூட மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரெண்டு டைப்பில் வரும். ஒன்று காயின் ஷேப்பில் வரும், ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது வந்து ரோஸ் மில்க் கேண்டின்னு சொல்லுவாங்க, ரோஸ் மில்க் மிட்டாய். எதுவும் நல்லா சாப்பிட்ட ரோஸ் மில்க் மாதிரி வாசமாக இருக்கும். இது மேங்கோ மிட்டாய், மேங்கோ டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ளேவரு. இது வந்து ஆரஞ்சு மிட்டாய். இது வந்து புளிப்பு ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து இது இப்போவும் கிடைக்கிது, பட் நான் கவர் கட்டி வரும். இது வந்து வெல்லம் பாய். சில கேண்டீஸ் எங்களுக்கே தெரியல, அது நாங்கள் சாப்பிட்டது கிடையாது. 90ஸ்னால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் போட்ட இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு என்னென்னு தெரியலை. வெல்லம் பொட்டுக்கல்ல போட்டு இருக்குது இது ஒரு கேண்டி போல். இதுதான் அப்போல குச்சி மிட்டாய், சின்ன டாய் வச்சு வரும், நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஃபேமஸானது, கையில் போட்டு சுற்றுறது. இது மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்றி சல்லுன்னு இழுத்தா டர்னு வரும். சில நேரம் வராமையும் போகும். வர்றவங்க அதை ரொம்ப ப்ரௌடாக பார்ப்போம். எல்லோருடைய ஃபேவரட் கேண்டி அது. வந்து ஆக்சுவலாக கடல மிட்டாய், கல்கோனான்னு சொல்லுவாங்கள்ல, கடல மிட்டாய் எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் கிடைக்கிது. கல்கோனா இதுவும் கிடைக்கிது, கல்கோனாவும். சில பேர் இதை கம்மர்கட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கேண்டி. ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், இல்லை ஆக்சுவலாக கேண்டி மட்டும் தான் இருக்கும். வெளியில் வேஃபர் இருக்கும், ஐஸ்கிரீமில் இருக்கிற வேஃபர் சேம் வேஃபர் தான் இருக்கும். இது வந்து இலந்த வடைன்னு சொல்லுவாங்க. இலந்த பழத்தை அரைச்சி செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எவ்வளோ நிறையா சாப்பிட்ருக்கோம். சேம் இது இலந்த வடை. அதே மாதிரி இது வந்து இலந்த பொடின்னு சொல்லுவாங்க, கையில் போட்டு நக்கி சாப்பிடுவோம். பட் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி கவரில் வரல, டிரான்ஸ்பரண்ட் கவரில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ளவங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, பட் நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம். அப்புறம் வந்து இது ஸ்டார் கேண்டின்னு சொல்லுவோம். ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு ஃபீவரு மாத்திரைன்னு சொல்லி விளையாடுறதுக்கெலாம் இதை யூஸ் போட்டுக்குவோம். அப்புறம் இது ஜாமு. பட் நாங்கள் பார்த்த ஜாம் 90s ஜாம் எப்படி இருக்கும்னா, டிரான்ஸ்பரண்ட் கவரில் எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படி இருக்கும், ஒரு பேக்கெட்டாக இருக்கும். இப்போது வந்து இப்படி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒன் ஆஃப் த சைடு இந்த மாதிரி ஜாம் விற்றுருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் ஆர்டர் போட்ட இடத்துல இப்படி வந்திருக்கு. இது ஒரு ஜாம் சொல்லி சாப்பிடுவோம். சேம் பஞ்சு மிட்டாய் கேண்டி முன்னாடி பார்த்தேன்ல, அதே தான் இதுவும். அது இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயும் போடுவாங்க போல். நாங்கள் சாப்பிட்டது வந்து இந்த டைப்பில் தான் சாப்பிட்டோம். இப்போ இந்த டைப்லேயும் வரும் போல். இது டிக்டாக்கு, இப்போ இருக்க டிக்டாக் மாதிரி அப்போ உள்ள டிக்டாக்கு. பட் அவங்க அனுப்பியிருக்கிறது டிக்டாக் வரல. நம்ம இப்படி அமுக்குனா டிக்னு செய்யும், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய்.
பேக்கெட் வந்தோடனே பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாரு. அதில் ஒன்று மட்டும் பிடிங்கி வச்சு வீடியோக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் அல்வா. இப்போ கடையில் எவ்வளவோ அல்வா வாங்குகிறோம். பட் அப்போது நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கடையில் போயிட்டு இந்த அல்வா தான் நிறைய கிடைக்கும். நான் அங்கே பார்க்கும்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. இப்போ இந்த கடையில் இப்போ வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும் இந்த அல்வா, நல்லாயிருக்கும். 90ஸ்ல இந்த பெட்டி கடைகளில் இந்த கேம் கிடைக்கும். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். எனக்கு ரேட்டு மறந்துடுச்சு. இப்போ இந்த செட்டில் இவங்க இதை அனுப்பியிருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இந்த கேம் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இது காக் கன்னு. இது அழகாக அது கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த கன்று எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது. என் குழந்தை கூட கொடுத்து விளையாட சொல்ல போகிறேன். தேங்க்ஸ் வியூவர்ஸ். 90s கிட்ஸ் ஓட கேண்டீஸோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டீங்க. செகண்ட் ஆஃப் வீடியோ நாங்கள் சீக்கிரம் போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.